ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சுரக்காயில் கூட்டு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். பாசி பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது நாட்டு சுரக்காய். நல்லா குண்டாக இருக்கும்ல அந்த சுரக்காய் தான். ஸோ தோல் சீவிட்டு அதை குட்டி கூட நறுக்கி வச்சுருக்கேன். பாதி சுரக்காய் மட்டும்தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா சின்ன வெங்காயத்தை ஒரு 4-5 எடுத்து அப்படியே ஒரு ஓட்டுக்கணும். அதோட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அதையும் ஓட்டிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பாசி பருப்பு, அதோட நம்ம நறுக்கின சுரக்காய், நம்ம மிக்சியில் ஓட்டின அந்த வெங்காய பேஸ்ட் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து உப்பு சேர்த்து மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஒரு விசில் விட்டாலே போதும். ஏன்னா சுரக்காவும் ஈஸியாக வெந்துடும், பாசி பருப்பு நல்லா அப்படியே உதிரியாக இருக்கும். அதுக்காக இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தாளிப்பை அப்படியே தூக்கி நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம்ல அதோட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். காரக்குழம்புலாம் வச்சு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு தேங்காய் பூ வேணுன்னா நீங்கள் தேங்காய் பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.